ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன் டூ அண்ட் மூவி செக்மெண்ட்ல ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ரெண்டு ஹாலிவுட் மூவிஸ் என்னன்னு பார்த்தா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏலியன் ரோமுலஸ், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிடி மேக்ஸ். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட லைட் வெர்ஷனை உருட்டி பரட்டி எடுத்துட்டாங்களோன்னு நீங்களே யோசிக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுவீங்க நம்புறேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏலியன் ரோமுலஸ் 2024 தமிழ் டப்ல ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நாம பிறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே ஏலியன் பார்ட் 1 and 2 எடுத்திருந்தாங்க. அதோட ப்ரீக்வலா தான் இந்த மூவியை போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் சீக்வலாவே தனியா பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். 18+ ட்ராமா தான். வயலன்ஸ் அண்ட் மைண்ட் டிஸ்டர்பிங்கான க்ளோரிஃபைங் மான்ஸ்டர்ஸ் அண்ட் கிரியேச்சர்ஸை காட்டி உங்களை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ தனியா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவி தான். மிஸ் பண்ணிடாதீங்க. ஷார்ட்னோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேற ஒரு பிளானட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க சூரியன் கூட இல்லாததுனால கான்ட்ராக்ட் முடிகிற டைம்ல கம்பெனிக்காரங்க அவங்களை ஏமாத்தி அங்கேயே இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட கதையோட ஹீரோயின் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேச்சை கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க கூடவே இருக்கக்கூடிய பிரதர் மாதிரியான ஒரு ரோபோட்டோட ஹெல்ப்பை தேடி போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அது ஏன் சர்வைவல் டிராமாவா மாறுனுச்சு, ஹீரோயின் ஏலியன் கிட்ட மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாங்க, அவங்களுக்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான ஒரு ஏலியன் சயின்ஸ் ஃபிக்ஷனல் டிராமா மூவி. தமிழ் டெவர்ஷன்ஸோட அவைலபிளா இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். படத்தை இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் கியூரியாசிட்டி ஃபேக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டோரி ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஜேர்னர்ல தான் எடுத்து பிரான்சைஸ் பேரை கெடாம உருட்டி பரட்டி வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பெனரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப சட்டிலாவும் ஆவரேஜாவும் டீசென்டாவும் தான் இருந்துச்சு. படத்துல எந்த ஒரு ஹை அண்ட் வார்ம் மட்டும் இம்பாக்ட்ஃபுல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்லாம போயிடுச்சு. பட் தமிழ் டப்பிங் நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹீரோயின் கொடுத்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். பயத்தையும் நம்பிக்கையும் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு ஒரு பிளானட்ல வாழ்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா போராடுறாங்கிறது எல்லாத்தையும் அழகா எமோஷன்ஸோட கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி ஸ்கிரீன் பெனரேஷன் எக்ஸிகியூஷன் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயத்தை ப்ராப்பரா போர்ட்ரேட் பண்ணியிருந்தா சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கோங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. அண்ட் டெக்னிக்கலா செம்ம சவுண்டான மூவி. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, ஆர்ட் டிசைன், அந்த கிரியேச்சர் மான்ஸ்டர் எல்லாமே அல்டிமேட்டா தரமான ஒரு செய்கை சம்பவம்னு சொல்ற அளவுக்கு மிரட்டி விட்டுருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன டோன்ட் பிரீத் மூவி டைரக்டர் தான் இந்த மூவியை ஸ்பேஸ்ல வச்சு ஒரு சம்பவம் பண்ணி உங்களுக்காக பிரசன்ட் பண்ணிருக்காரு. அதோட லைட் வெர்ஷன் மாதிரி தான் இதுவுமே ஃபீல் ஆச்சு. அங்கங்க இதுவுமே ஓல்டு ஸ்கூல் டெம்ப்ளேட்டட் ஹாரர் த்ரில்லர் டிராமா ஸ்டைல தான் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இன்னும் யூனிக்கான கான்செப்டை இன்வால்வ் பண்ணி பயங்கரமா யோசிக்க வச்சிருந்தா அவுட்புட் சூப்பரா இருந்திருக்கும், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. வயலன்ஸை நிறைச்சி ரத்தம் தெறிக்க தெறிக்க வச்சு சம்பவம் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஏலியன் ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷனல் டிராமா மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த ஏலியன் ரோமுலஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.4 out of 10. நம்மளஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிடி மேக்ஸ். 2024 தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரேசிங் டிராமா. இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் டிராமா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 1.25 மணி நேரத்துக்குள்ள பிரசென்ட் பண்ணிருப்பாங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து பயங்கரமான ஒரு ரேசர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் 2 years ரேஸை குவிட் பண்ணிட்டு தம்பியை மட்டும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. குடும்பம் பயங்கர கஷ்டத்துல இருக்கும். பரம்பரையா ரேஸ் ஓட்டி ஜெயிச்சு பணத்தை ஊத்தி சந்தோஷமா இருந்தவங்க தம்பி ரேஸ்ல தோத்ததுக்கு அப்புறம் இல்லீகலான ஒரு சம்பவம் பண்ண களத்துல இறங்குறான். அதை தெரிஞ்சுக்கிற நம்ம கதையோட ஹீரோயின் குடும்பத்துக்காகவும் தம்பியை காப்பாத்துறதுக்காகவும் அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்களா, தம்பியை காப்பாத்தினாங்களா, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அவங்க அப்படி என்ன பண்ணனாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சூப்பரான ரேஸ் ட்ராக் மூவின்னு தான் சொல்லுவேன். ப்ராப்பரான ரேசர்ஸ்க்கு எல்லாமே ட்ரிபியூட் தர மாதிரி நிறைய விஷயத்த வச்சிருக்காங்க. விஎஃப்எக்ஸ், சிஜி ஒர்க்ஸ், எடிட்டிங் அண்ட் ரேசிங் சீக்வன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா விஷுவலா அப்பீலிங்கா அவ்வளோ பிரம்மாண்டமா நீட்டா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கேரக்டராவே எல்லாரும் வாழ்ந்து நடிச்சு காட்டியிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு கெத்தான ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் கேரக்டரை நீங்க ஹாலிவுட் மூவிஸ்ல ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்துருக்க மாட்டீங்கன்னு அடிச்சு சொல்ற அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா. ஸ்டோரி வைஸ் ஒரு சிம்பிளான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா ஸ்டைல போர்ட்ரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸை இன்ஸ்பயர் பண்ணி லைட்டான ஃபேமிலி டிராமா எமோஷன்ஸையுமே திணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஃபேமிலி டிராமா எமோஷன்ஸ் தான் இந்த படத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. ரேசிங் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீட்டா இருந்துச்சு. ஸ்கிரீன் பெனரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் சட்டிலா ஆவரேஜா சிம்பிளான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. இவங்க அதை இன்னும் பெட்டராவும் ப்ராப்பராவும் ஃபோக்கஸ் பண்ணி யூனிக்கான வேலை நரேஷன்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா போர்ட்ரேட் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. கிளைமேக்ஸ், கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன் இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராவும் ப்ராப்பராவும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலே பெட்டரான அவுட்புட்டை இவங்களால ரீச் பண்ணிருக்க முடியும். அண்ட் லாஸ்ட் 30 minutes நீட்டா இருந்துச்சு. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஜிடி மேக்ஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.2 out of 10.
இந்த 2-in-1 மூவி செக்மெண்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கல மாதிரி டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on, love you all.